பெரிய பெரிய தப்பு பண்ணவெல்லாம் மசரே போச்சு அப்படின்னு சொல்லுவான். இந்த மசரே போச்சுங்கிறது எங்கேருந்து உருவாச்சுன்னு யாருக்கும் தெரியுமா? சொல்கிறேன் கேளுங்க. அதுக்கு முன்னாடி வந்து மனுவுடைய 2 ஸ்லோகங்களை தமிழ் படுத்தியிருக்காங்க. அதை சொல்கிறேன் கேளுங்க. பிராமண பிறவி என்பது உண்மையில் தர்மங்களின் வடிவமாக இருப்பது. தர்ம விளக்கத்தை புலப்படுத்தா நின்ற பிராமணன் ஞானத்தில் முக்தி அடைகிறான். 1:98 மனு. அடுத்தது வந்து மாந்தரின் சமூக ஒழுக்கங்களை நன்கு புரிந்து நிலைநிறுத்தும் பொருட்டாகவே உயிரினங்கள் அனைத்திலும் மேலான ஒரு தலைமையை அவன் பெற்றிருக்கிறான். உயிரினங்கள் அனைத்திலும் மேலான ஒரு தலைமையை அவன் பெற்றிருக்கிறாருன்னா என்ன, யானையை காட்டிலும் பெருசா, இல்லை திமிங்கலத்தை காட்டிலும் பெருசா, இல்லை சிங்கத்தை காட்டிலும் பெருசான்னு தெரியல. இந்த 2வது ஸ்லோகம் தமிழ் படுத்திருக்கிறது வந்து 1:99 மனு. இவ்வாறு பார்ப்பனர் சிறப்பை கூறும் மனு அவர்களுக்கு கொலை தண்டனையில் இருந்து விலக்களிக்கப்பட வேண்டும் என்பதை பின்வருமாறு மறுபடியும் மனு வந்து 4:162 விளக்குறார். என்னென்னா, ஆச்சாரியன், ஓதுவித்தவன், பிராமணன் இவர்கள் ஒருவருக்கு எதிர் செய்தாலும் தான் அவருக்கு எதிர் செய்யக்கூடாது. அதாவது ஆச்சாரியன், பிராமணன், ஓதுவித்தவன் இவெல்லாம் வந்து ஒருத்தனுக்கு 3 பேரும் ஒன்று தான். அவன் கேட்டகரி வைஸ் பிரிச்சிருக்காங்க. 3 பேரும் ஒருவனுக்கு என்ன செஞ்சாலும், எதிர் செஞ்சாலும், என்ன எதிராக செஞ்சாலும் நீ அவனுக்கு எதிராக எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு மனுவில் போட்டிருக்கு. அந்தணனை காயப்படுத்தாமல் துரத்தி விட வேண்டும் என்றும் மனு கூறியுள்ளார். அடுத்து, பிராமணனுக்கு தலையை, அதாவது சிலர் அவனுடைய ஆடையை பறித்து கொண்டு அவன் வீட்டை இடித்து விட்டு அவனையும் ஊரை விட்டு ஓட்ட வேண்டியதென்று அபிப்பிராயப்படுகின்றனர். அப்படி அல்ல. மனு 8:124 என்ன சொல்கிறாருன்னா, பிராமணனுக்கு தலையை மொட்டையடித்தால் போதும், அதுவே உயிர் தண்டனை தான். ஏனையோருக்கு உயிர் தண்டனையே உண்டு, ஆனால் பிராமணனுக்கு அது தேவையில்லை. மனு 8:378. எந்த பாவம் செய்த போதிலும் பிராமணனை கொல்லாமல் காயமின்றி அவன் பொருளுடன் ஊரை விட்டு துரத்துக அப்படின்னு மனு 8:379 சொல்லிடுறதெல்லாம் மனு சாஸ்திரத்தில் சொன்னது. சனாதனம் வந்து இல்லையா இருக்கா அப்படிங்கிறது வந்து நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்க நேரத்தில் நம்ம பழசெல்லாம் தோண்டி எடுத்து பார்த்தா அதெல்லாம் அப்புறம் சொல்லியிருக்கு. ஒரு பிராமணர் எந்த தவறு செய்தாலும் தவறில்லை அப்படின்னு எந்த காலத்து வரையும் இருந்துச்சு? 1836 வரையும் இருந்துச்சு. 1837 தான் ஒரு பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து இதெல்லாம் நீக்கிச்சு. இவனுக்கு ஒரு மாதிரி, அவனுக்கு ஒரு கொலை செஞ்சாலும் அவனுக்கு தண்டனை இல்லை. கொலை செஞ்சாலும் என்ன செய்யலாம் அப்படின்னா, ஒரு குளத்தில் போய் முங்கி ஒரு மொட்டை அடிச்சுட்டா போதும். திருப்பி பிரிட்டிஷ்காரன் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா, அதை கொலை தண்டனை, மரண தண்டனை ஆகிறான், சட்டம் ஏற்றுறான். மரண தண்டனை, தூக்கு தண்டனை. அதுக்கப்புறம் திருவாங்கூர் சமஸ்தானத்தில் ஒருத்தர் வர்றார், ஒரு பார்ப்பனர் வர்றார், திவான். அந்த திவான் வந்து பார்ப்பனர். அவர் என்ன பண்ணாருன்னா, ஐயோ மரண தண்டனைலாம் வேணாம், பொதுவாக எல்லாத்துக்குமே மரண தண்டனை வேணாம், ஆயுள் தண்டனை யாரை வந்து மாற்றிடுவோம் அப்படின்னு சொல்கிறார். அதாவது தனக்கு வரும்போது அது ரத்தமாக இருந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, தண்டனையை வந்து தளர்த்திருக்கார், ஆயுள் தண்டனையை. இதெல்லாம் நடந்த காலங்கள் உண்டு. ஆனால் இப்போ என்ன நடந்திருக்கு அதை பார்ப்போம். இப்போ யாரும் சாதி பார்க்குறாங்களா அப்படின்னா இல்லை அப்படின்னு எல்லோரும் பொதுவாக சொல்கிறாங்க. கடந்த 10 தினங்களுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, ஒரு அரசு ஆஸ்பத்திரியில் ஆய்வுக்கு சென்றார் ஒரு அமைச்சர். அங்கே ஒரு 10 ரூபா வாங்கிட்டார். அங்கே ஒரு ஹெல்ப்பர், யாருன்னா உள்ள நோயாளிகள் உள்ளே கூட்டு போகிறது, வெளியில் வர்றது வந்து அந்த வீல் சேரில் கூட்டு வருவாங்கள்ல, அவர் வந்து ஒரு 10 ரூபா லஞ்சமாக வாங்கினதுக்காக அவர் வந்து உடனடியாக டிஸ்மிஸ் அப்படின்னு சொன்னார். அப்புறம் அது சஸ்பென்ஷன் ஆகிருக்கு. ஏன்னா 10 ரூபாய்க்கு லஞ்சம் தான். அதை நம்ம வந்து நம்ம அதை ஊக்குவிக்கலை. இருந்தாலும் ஹோட்டலில் சர்வருக்கு கொடுக்கக்கூடிய டிப்ஸ் மாதிரி அது. அவர் கேட்டு பெறதில்லை, அவங்களா கொடுக்குறது. 10 ரூபாவில் பெரிய ஒன்றும் அவர் அண்ணா நகரில் ஒரு ஃப்ளாட்டை வாங்கி வீடு கட்ட போகிறது கிடையாது. ஆனால் நேற்றைக்கு ஒரு விஷயம் நடந்துச்சு. என்னென்னா, திருச்செந்தூர் கோயிலில் நம்ம அதே அமைச்சரை ஆய்வு செய்ய போகிறார். ஆய்வு செய்ய போனவர் என்ன செய்கிறாருன்னா, ஒரு ஐயர்கிட்ட சாமி கும்பிட்றதுக்கு, சீக்கிரம் போய் சாமி கும்பிட்றதுக்கு லஞ்சம் கொடுக்குறாரு. திருச்செந்தூர் கோயிலில் வந்து இது வழக்கமாக இருக்கிற நடைமுறைனா பல்லெடுங்காலமாக பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற ஐயர்கள் வந்து ரூபா வாங்குறது உண்டு, லஞ்சம் வாங்குறது உண்டு. ஆய்வுக்கு போன அமைச்சர் அதை அக்கௌண்டபிள் ஆக்குறாரு, ஜிபேயில் அனுப்பிச்சு ஓகே அவர் தப்பு பண்ணுற கண்டுபிடிக்கிறார், பாராட்டுக்குரியது. ஆனால் அவருக்கு கொடுத்த தண்டனை இருக்குது பார்த்திங்களா, அது மிக சிறப்பான தண்டனை. முதல்ல என்ன செய்கிறார் அப்படின்னா, ஒரு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுங்க போதும் அப்படின்றார். மயிரா போச்சு அப்படிங்கிறது இப்போ விளங்குதா? பின்னாடி பல நெருக்கடிகளுக்கு உட்பட்ட உடனே அவங்க அதே அமைச்சர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அது வந்து மன்னிப்பு கடிதம் கிடையாது, அவர் என்ன நடந்ததுன்னு விளக்கி கூற வேண்டிய கடிதம், விளக்க கடிதம். அப்போ ஒரு ஐயருக்கு விளக்க கடிதம் கேட்குறவர் ஏன் அந்த ஹெல்ப்பர்கிட்ட வந்து ஒரு விளக்கம் கடிதம் கேட்கக்கூடாது? இவர் ரொம்ப பெட்ட படித்தவர், அவருக்கு விளக்கம் கடிதம் எழுதுறதுக்கு படிக்காதவரா? புரியலை. ஓகே, அப்போ அது முதவே அந்த எண்ணமே ஒரு தவறான உள்நோக்கத்தை கொண்டது தான். 2வது, இப்போ பழைய பிரச்சனைக்கும் ப்ரெஷருக்கு மத்தியில் பார்த்திங்கன்னா அவரை மறுபடியும் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி எப்படி சஸ்பெண்டு? அவர் பூஜை செய்ய தடை அப்படின்னு தான் அறிவிப்பு வந்திருக்கு. அவர் பேரே குறிப்பிடாமல் சஸ்பென்ஷன் அப்படின்னு வந்திருக்கே தவிர்த்து பூஜை செய்ய தடை. ஆனால் அந்த காவலாளிகள் சஸ்பெண்ட், அவங்க பேர் மென்ஷன் பண்ணி சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க காவலாளிகளை. வேற இதே ஐயரை பேரே மென்ஷன் பண்ணாமல்
வெறுமனே பூஜை செய்ய தடை அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த நூற்றாண்டுலேயும் யார் சாதி பார்க்குறான்னு கேட்குற மனுஷால் இருக்கிற ஊர்லேயும் ஜாதி பார்க்குறாங்க மக்களே.